புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட் 2025-26 குறித்த கருத்து தொகுப்பு இன்றைய மலரில் இடம்பெறுகின்றது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 2025-26 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை குறித்து புதுச்சேரியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் உட்பட பலரிடம் கருத்துக்கள் கேட்டோம். அதிலிருந்து ஒரு சில பகுதிகளை இப்பொழுது கேட்கலாம். முதலில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி பட்ஜெட் குறித்து கூறுகையில், இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையில மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருந்தன. விவசாயிகள் மத்தியிலும், தொழிற்சாலை அதிபர்கள் மத்தியிலும், வியாபாரிகள் மத்தியிலும், முதலீட்டாளர்கள் மத்தியிலும், இளைஞர்கள் மத்தியிலும், தாய்மார்கள் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அரசு ஊழியர்கள் கூட அரசு நிறைய நிவாரணம் வழங்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் பொய்த்து போய்விட்டன. ஒரே ஒரு அறிவிப்பு நமக்கு மன ஆறுதல் தருகிறது. தனிநபர் வருமானம் ஒரு வருடத்திற்கு 7.5 லட்சம் ரூபாய் இருக்கிறவர்கள் அதை 12 லட்சமாக உயர்த்தி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதை தவிர புதிய அறிவிப்பு ஒன்றும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே இல்லை. விவசாயிகளுக்கு உரமானியம், விதைகளுக்கு மானியம் அறிவிக்கப்படவில்லை. விவசாய விளைபொருளுக்கு இரட்டிப்பு விலை என்று தொடர்ந்து மோடி அவர்கள் பேசி வருகிறார். அது இந்த பட்ஜெட்டில் தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு சலுகைகள் வழங்கப்படவில்லை, முதலீட்டாளர்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்கின்ற திட்டங்கள் எதுவும் இல்லை. புதிய தொழிற்சாலைகளை பொதுத்துறையிலோ தனித்துறையிலோ கொண்டு வருவதற்கான திட்டங்கள் இல்லை. அது மட்டுமல்லாமல் மகளிருடைய வாழ்க்கை மேம்படுவதற்கான திட்டங்கள் ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை. குறிப்பாக வீடு கட்டுகின்ற திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரையில் நாட்டு மக்களுக்கு பயன்படுகிற திட்டங்கள், அதாவது விவசாய கடன் தள்ளுபடி, மின்சார மானியம், இவைகளெல்லாம் கொடுக்கப்படவில்லை. புதுச்சேரி மாநிலம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்திற்கு வாங்கிய கடன் முழுவதையும் ரத்து செய்வோம் என்று சொன்னார். மாநில அந்தஸ்தை கொடுப்போம் என்று சொன்னார். அந்த அறிவிப்பு எதுவும் வரவில்லை. புதுச்சேரி மாநிலம் கடந்த காலங்களிலே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே, நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சமயத்தில், மத்திய இணையமைச்சராக இருந்த சமயத்தில் பல ரயில்களை புதுச்சேரிக்கு காரைக்காலுக்கு கொண்டு வந்தார். ஒரு ரயில் கூட இதுவரை 10 ஆண்டு 11 ஆண்டுகளாக வரவில்லை. இப்படி புதுச்சேரி மாநிலம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. மோடி ஆட்சியில் புதுச்சேரி மாநில மக்களுக்கு ஏமாற்றமே தவிர வேறொன்றும் இல்லை. இது ஒரு உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில குழு உறுப்பினர் திரு பெருமாள் கூறுகையில், ஒன்றிய பாஜக அரசாங்கம் வரவு செலவு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது. தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற பட்ஜெட் நாட்டு மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக அது அமையவில்லை. வழக்கம் போல ஒரு கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான குறுகிய அரசியல் நோக்கம் கொண்ட ஒரு பட்ஜெட்டாகவே இது அமைந்திருக்கிறது என்று கருதுகிறேன். பழங்குடியின மக்களுக்கான உண்மையான பாதுகாவலன் என்று சொல்லிக் கொள்கிற இந்த அரசு, சமூக நீதி என்பது வார்த்தை அல்ல, அது அரசினுடைய இலட்சியம் என்று இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த அரசு இவர்களுக்கு 8.6% பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும். மாறாக ஒதுக்கீடு என்பது 2.6%. உண்மையாக இந்த அரசு அனைவருக்குமான ஒரு பட்ஜெட்டாக இது அமையவில்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான பிரச்சனை. இரண்டாவது, இவங்க சொல்லுவது என்பது இந்திய நாட்டுடைய வளர்ச்சி வரும் ஆண்டில் அது 6.3 to 6.8% அளவிற்கு இருக்கும் என்று உத்தேசமாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த மதிப்பீடு யதார்த்த நிலைமைக்கும் இந்த மதிப்பீட்டிற்கும் தொடர்பு இல்லை, சம்பந்தம் இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. இந்த பட்ஜெட்ல ரயில்வே துறைக்கான ரயில்வே திட்டம் சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் அதில் இல்லை. விவசாயிகள் கேட்கிற விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயிக்கக்கூடிய சட்டம் வேண்டும் என்று கோருது. அதை கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் தயாரா இல்லை. ஆனா கிரெடிட் கார்டு நீ விவசாய கடன் வாங்க 2 லட்சம் உயர்த்துவது என்ன நடக்க போகுது? விவசாயத்துல என்ன மாற்றத்தை உருவாக்க போகுது? அது விவசாயிகளுக்காக அது ஒன்றும் செய்வதாக இல்லை என்பதுதான் இன்னைக்கு தெரியுது. விலைவாசி உயர்வு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுங்கிறத இந்த அரசாங்கம் அதை சீர்தூக்கி பார்க்கல.
100 நாள் வேலை திட்டத்துக்கு என்றும் 16 மார்க்கண்டையன் மாதிரியே 86 கோடி ரூபாய்க்கு மேல ஏற மாட்டாங்க. அப்போ வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான கிராமப்புற வேலை திட்டத்துக்கு நிதி ஒதுக்குது. அடிப்படையான மக்களுக்கு அடிப்படையான வருவாய் ஆதரவு திட்டங்கள், குறைந்தபட்ச பாதுகாப்பு திட்டம், அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டிய கல்வி, சுகாதாரம், சமூக நல திட்டங்கள், இதுல எந்த விதமான நிதி என்பது உயர்த்தப்படலைங்கிறதா கவலை அளிக்கக்கூடிய விஷயம். பெருவாரியான மக்களுக்கு பலனளிக்காத பட்ஜெட்டாகத்தான் இது இருக்கு. புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் பொருளாதார பேராசிரியருமான முனைவர் EM ராஜன் தமது கருத்தை தெரிவிக்கையில், எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையை ஒரு மத்திய அமைச்சரால் சமர்ப்பிக்க முடியும் என நிரூபித்திருக்கிறார் நமது நிதி அமைச்சர் அவர்கள். இதுல துறை வாரியாக விவசாயம் தொடங்கி செயற்கை நுண்ணறிவு வரை பல்வேறு துறைகளுக்கான பல்வேறு புதிய திட்டங்களை அவர் அறிவித்திருக்கிறார். இதுல விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட கிசான் கார்டுகளில 5 லட்சம் வரை கடன் பெறுவதற்கு வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதே போல கால்நடைத்துறை, மீன்வளத்துறை இவர்களும் இதுபோன்ற கார்டுகளை பயன்படுத்தலாம். அதே போல குறுந்தொழில், சிறுதொழில், மற்ற தொழில் துறைகளிலே குறிப்பாக அந்த பொம்மைகள் தொடர்பாக உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பொம்மை உற்பத்தி செய்யும் நாடுகளிலே இந்தியா ஒன்று. அவைகளுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தி அவைகளுக்கான புதிய திட்டங்களையும் வரி சலுகைகளையும் அறிவித்திருக்கிறார். அதே போல கல்வித்துறையில பொறியியல் கல்லூரிகளிலே கூடுதல் இடங்கள், மருத்துவ கல்லூரிகளிலே கூடுதலாக 10,000 இடங்கள் என்று புதிய அறிவிப்புகள். அதே போல சுகாதாரத்துறையில பல்வேறு மருந்துகளுக்கு வரி விலக்கு கொடுத்திருக்கிறார். போக்குவரத்து துறையில இந்த மாபெரும் திட்டமாக கப்பல் கட்டும் துறை, கப்பல் போக்குவரத்து, புதிய விமான நிலையங்கள் இது போன்ற திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார். மற்றபடி நல்ல அற்புதமான திட்டங்களை செலவினங்களில் அறிவித்த நிதியமைச்சர் அவர்கள் வரி துறைக்கு வருகிற போது மறைமுக வரி விதிப்பிலே எந்த மாற்றங்களும் இல்லை. நேர்முக வரி என்று சொல்லக்கூடிய வருமான வரிக்கு அருமையான சலுகைகளை அளித்து பல கோடி மக்களை அவர் சந்தோஷப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக 12 லட்சம் ரூபாய் வரை ஆண்டுக்கு வருமானம் உடையவர்கள் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்கிற புதிய திட்டத்தை அவர் அறிவித்தார். அதே போல வருமான அடிப்படைகளை விதிக்கக்கூடிய இந்த ஸ்லாப் என்று சொல்லக்கூடியவர்கள 5%, 10%, 15%, 20%, 25%, 30% என்று பல வகையான ஸ்லாபுகளை அறிவித்து எல்லோரையும் திருப்திப்படுத்திருக்கிறார். எனவே மக்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நிதி அறிக்கை. புதுச்சேரியை சேர்ந்த வணிகவியல் பேராசிரியர் டாக்டர் வி அருள்முருகன் கூறும் பொழுது, இந்த பட்ஜெட்ல முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்க்க போனா 4 விஷயங்களை முன்னிறுத்தி தயாரிச்சிருக்காங்க. விவசாயம் சார்ந்து எப்படி நாட்டினுடைய வளர்ச்சியை கொண்டு போறது, சிறு குறு தொழில நம்ம மேம்படுத்துற மூலமா நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி கொண்டு போறது, உள்நாட்டு வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டுல இருந்து இங்க முதலீடு பண்ணி அதனுடைய நாட்டுடைய வளர்ச்சி எப்படி கொண்டு போறது அப்படின்றதுதான் இதுல முன்னிறுத்திருக்காங்க. வளர்ச்சி அடைந்த இந்தியா 2047 அப்படிங்கிற ஒரு முன்னோக்கில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதை நோக்கி தான் இந்த பட்ஜெட்டை கட்டமைச்சிருக்காங்க. இது இளைஞர்கள், பெண்கள், கிராமப்புற மக்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர்கள், நடுத்தர மக்கள் இவங்களுக்கு பயன்படுற மாதிரி இந்த பட்ஜெட்டை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர மக்களுக்கு இன்கம் டேக்ஸ் 12 lakhs வரலும் இன்கம் டேக்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது அது நிறைய விதத்துல நடுத்தர மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். முதலீடு செய்வதற்கு, தனி மனித முதலீடு செய்யறதுக்கு அவங்க முன் வருவாங்க. இந்த விதத்துல அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த தடவை இந்த சிறு குறு தொழில்கள் MSMEன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. விவசாயத்துக்கு நிறைய விஷயங்கள் இதுல கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர் மேம்பாடு, அதுக்கு ஸ்கில்ஸ், திறன்கள் வளர்ப்பதற்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன், அதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஹெல்த் கேர் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் கேர் சென்டர்ஸ் நிறைய இடத்துல ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கு. புதுச்சேரி அரசு ஊழியர் திரு கோபாலகிருஷ்ணன் பட்ஜெட் குறித்து கூறுகையில், மாத சம்பளம் வாங்குற அரசு ஊழியர்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. டாக்ஸ் லேபை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. போன வருடம் 3 லட்சத்துக்கு ஒரு டேக்ஸ் ரேட் இருந்துச்சு. இந்த ஆண்டு அது 4 லட்சமாக உயர்த்தி டேக்ஸ் லேப் அறிவிச்சிருக்கிறாங்க. டேக்ஸ் ரிபேட் 25,000 60,000 உயர்த்திருக்கிறாங்க. இதனால் சென்ற ஆண்டு 7 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அது 12 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு, சரியாக சொல்லணும்னா மாதத்திற்கு 1,06,250 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு டேக்ஸ் இருக்காது.
பெரும்பாலான கடைநிலை ஊழியர்கள் மற்றும் குரூப் பி ஊழியர்களுக்கு இது நிம்மதியை தந்திருக்கு. சீனியர் சிட்டிசனுக்கு அவங்களுடைய டெபாசிட்ஸில் கிடைக்கிற வட்டியில் 50,000 வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அதை இப்போ உயர்த்தி இந்த பட்ஜெட்டில் 1 லட்சம் வரைக்கும் வட்டி தொகையில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பிடிக்க மாட்டாங்க. இது அவங்களுக்கு பெருமளவில் நிம்மதியை தரும், மகிழ்ச்சியும் தரும். புதுச்சேரியை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி திரு கீர்த்திவாசன் தமது கருத்தை தெரிவிக்கையில், ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல 1-2 முக்கியமான டெசிஷன்ஸுமே இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கிரெடிட் கேரண்டி கவர் அப்படின்ற ஒரு இது வந்து கரண்டா 20% இருந்து 20% அவங்க மாத்திருக்காங்க. அதாவது இந்த 20% உயர்த்ததுனால ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் ஹாலிடே பீரியட் வந்து 3 இயர்ஸ்ல இருந்து 5 இயர்ஸ்க்காக வந்து அதிகரிச்சிருக்காங்க. டாக்ஸ் ஹாலிடே பீரியட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வருமான வரி கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம வருமான வரி கட்டுறதுல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் உங்களுக்கு லீவ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டாக்ஸ் ஹாலிடே பீரியட் அப்படின்னு சொல்லப்படுது. எஸ்பெஷலி இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷத்துக்குள்ள 3 வருஷத்துக்கு வரைக்கும் டாக்ஸ் ஹாலிடே கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட். இப்ப வந்து 3 வருஷத்துல இருந்து 5 வருஷமா உயர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் யூத் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே 2-3 பாயிண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இதே மாதிரியான இளைஞர்கள் இன்னும் நிறைய சாதிக்கணும், இன்னோவேஷனா நிறைய யோசிச்சு அவங்கள உயர்த்தி இந்த நாட்டையும் உயர்த்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.